Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. மோடி அவருடைய இந்த தமிழ்நாடு விசிட் என்பது என்டிஏ கூட்டணிக்கு பலமா பலவீனம்? மோடி தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் பிடியில் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். KM நேரு இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார். என்னன்னா எடப்பாடியை பிஎம் மதிக்கலையா? 10-11 எடப்பாடியை மதிக்கிறாரு. சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்லையான்னு கூட சீமானியாங்க. இதைத்தான் நான் பொடி வச்சு சொன்னேன். மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொன்னேன். இபிஎஸ் மோடி அவர்கள் முதல்வர் வேட்பாளராகவே அறிவிக்கல, அவர் இன்னுமே கன்சிடர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறீங்க. வேலுமணிகிட்ட பிரதமர் கொஞ்சம் நெருக்கமாக பேசினார் பார்த்தீங்களா? அப்போ வேலுமணி தெரியுது, நம்ம ஆளுன்னு தெரியுது, எடப்பாடி நம்பகத்தன்மையற்ற ஆளுன்னு புரியுது. விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இன்க்ளூடிங் தர்மபுரி, இங்க தமிழக முதல்வர் ஐயா MK ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். இன்னும் பேசுவேன், மோதிரம் வாங்குவேன். மோடிக்கு எதிரான எந்த இதுக்கும் நான் அட்வைசரா இருக்க மாட்டேன். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கீத் குஹான். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வருகை தந்தார். 2 நாட்களுமே அரசு விழாக்கள்ல பங்கேற்றார். குறிப்பா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு பங்கேற்று சிறப்புரையாற்றியது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. மோடி அவருடைய இந்த தமிழ்நாடு விசிட் என்பது என்டிஏ கூட்டணிக்கு பலமா பலவீனமா? மோடி தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் பிடியில் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்படி இதை சொல்லி தான் 2021 நான் ஜெயித்தேன். இது நீங்க சொல்றது இந்த மேட்டர் இப்போ ட்விஸ்டா இருக்கேன். 21 அதுதான் நான் சொன்னேன். நான் 21 இதை சொல்லி ஜெயித்தேன். அது தம்பி சவுக்கு சங்கர் தான் யூ ஆர் கிரேட்னு போட்டான். அதே எண்ண ஓட்டத்தில் தான் மோடி செயல்படுறாரு. ஆதாரம் 1, வெஸ்ட் பெங்காலில் பேசும்போது திரிணாமுல் காங்கிரஸை விமர்சித்து பேசுவார். பீகாரில் அவங்க கவர்மெண்ட் தான், ஆனால் ஆர்ஜேடி ஏதாவது விமர்சித்து பேசுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து எதுவும் பேசலை. முத்து கலைஞரோட மூத்த மகன் அவர் மறைவிற்கு அனுதாபம் கொடுத்துருக்காரு. அது பண்பாடு, அது வரையறுக்கத்தக்கது. அடுத்தபடியாக அவரோட கூட்டணி கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் வராரு. அவரை திமுக அமைச்சர் ஏசி சண்முகம், GK வாசன் இவங்களோட 10-11 அத்தோட இவரும் 1 டிக்னேட்டரிஸ்ன்னு போட்டிருக்காரு. பாருங்க திருச்சி ஏர்போர்ட் பார்த்தீங்களா? இந்த அவருக்கு ட்விட்டர் பார்த்தீங்களா? சீமான் கூட அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டார், என்னென்ன எடப்பாடியை பிஎம் மதிக்கலையா? 10-11 எடப்பாடியை மதிக்கிறாரு, பிஎம்முக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்லையான்னு கூட சீமான் என்கிட்ட கேட்டாருங்க. கண்டிப்பாக கேட்டார். அதுதான் சொல்கிறேன். அவருக்கு நான் அவரோட இதில் இருந்து அனுப்புகிறேன். இதை நான் அனுப்பி விட்டதுமே நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப்டர் த ப்ரோக்ராம் இன் தூத்துக்குடி landed in Tiruchirappalli to a warm welcome by various dignitaries. Looking forward to tomorrow's program at Kangai Konda Cholapuram. Various dignitaries யாரெல்லாம் இருக்கிறா? ஐயா GK வாசன் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, KM நேரு, தங்கம் தென்னரசு, இவங்களாம் KM நேரு இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார். ஃபர்ஸ்ட்ல தங்கம் தென்னரசு ஏர்போர்ட் வந்ததும் தங்கம் தென்னரசு இருக்கிறத முதல்ல போட்டிருக்கிறாரு. அது பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேரை போடலை. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர், என்டிஏயோட தமிழ்நாடு தலைவர், முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எதையுமே போடலை. அப்போ மோடிக்கு வலது பக்கம் இருந்துக்கிட்டு 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவாருன்னு காலை வாரி விட்டுட்டு போன கோபம் இன்னும் மோடிக்கு தீரலை. இதைத்தான் நான் பொடி வச்சு சொன்னேன். மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நயினார் சொல்றாரு என்டிஏ கூட்டணியின் தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாரு. நயினார் சொல்றாரு அண்ணாமலையே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதும் பதறிக்கிட்டு என்டிஏக்குள்ள வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்பவும் மோடி இன்னும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக சொல்லலை. 10-11 தான் இன்னைக்கு மதிச்சிருக்கிறார். நயினார் மதிக்கலாம், அண்ணாமலை மதிக்கலாம், ஆனால் மோடி 10-11 தான் மதிச்சிருக்காரு. எவிடன்ஸ். நயினாரும் பார்த்துக்கலாம், அண்ணாமலையும் பார்த்துக்கலாம். அண்ணாமலை ஏன் சொன்னாருன்னா, நான் அவர் கூட்டணியை உடைக்க விரும்புகிறாருங்கிற இதுக்கு இல்லை, நான் கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணலைன்னு அவர் நான் கட்சி கட்டுப்பாடோட இருப்பேன்னு காட்டுறதுக்கு அண்ணாமலை சொல்கிறார். நாம மோடி லாயலிஸ்ட்டு, மோடி ஏமாந்துடக்கூடாது நாம இருக்கோம்.
மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு எல்லா இன்புட்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம், தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம். மோடி அதை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ தெரியுதா நண்பர்களே, மோடி திருச்சி வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன வரவேற்க வந்தாருன்னு பேரை கூட சொல்லல. அடுத்து 8 மாசத்துல தமிழக அரசியல் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு ஒரு அச்சாரம். கண்டிப்பா 120 சீட்டு ரெட்டையில நின்னா 60 சீட்டு தாமரையில் எடுத்து வச்சாகணும் எடப்பாடி பழனிசாமி. 19.4 தான் உங்க ஸ்ட்ரென்த். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா 2 தொகுதிக்கு அடுத்த தொகுதி வந்து பாஜகவா? எஸ், 19.4 தான் உங்க ஸ்ட்ரென்த். 11.4 அண்ணாமலை உருவாக்கி வச்ச ஸ்ட்ரென்த். அண்ணாமலை உருவாக்கி வச்ச ஸ்ட்ரென்த் மோடி தலைமை, மோடி பிரதமர்னு. இந்த ஸ்ட்ரென்த்துக்கு உரிய சீட்டு 2க்கு 1 மேல வருது என்றாலும் பெரிய கட்சி பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் 2 சீட்டுக்கு 1 சீட்டு வச்சு ஆகணும், எடுத்து வச்சாகணும். அதைத்தான் மோடி காட்டிட்டு போறார். நீங்க 4 பேரை பாஜகவுலேருந்து உங்களுக்கு ஆதரவா வச்சு பேச வச்சு பாஜகவை குறைஞ்ச சீட்டுக்கு நீங்க தள்ளிடலாம்னு நினைச்சா அது நடக்காது. அவங்க பேரெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நண்பர்கள் வேண்டாம், அவங்கவுங்க இதுக்கு சொல்லுவாங்க. நீ மோடிக்காக இருக்க, மோடிக்கு தெரியும், டோன்ட் கேர், அதை மட்டும் நீ பேசிட்டு போங்கன்னு நண்பர்கள் சொல்றாங்க. ஏன்னா இவரை 19.4%, 20% பலத்துக்கு மேல உரியவராட்டு பாஜக ஏமாந்தா. அதான் அண்ணாமலை சொன்னார், ஏமாறவும் மாட்டோம் ஏமாத்தவும் மாட்டோம்னு. பாஜக ஏமாந்தா இவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த கட்டம் 2029 காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பார். சுனில் கனகூல் மூலமா ஏன் தம்பி சவுக்கு சங்கரே பேசினார 24க்கு முன்னாடி, மறக்க முடியுமா மறைக்க முடியுமா? அப்ப 4 வேண்டாம், யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. 4 ஏமாளிங்க வந்து அதுல ஏமாளித்தனமா பேசுனா நாளைக்கு ஒரு ஏமாத்த மாட்டாரு மோடிங்கிறத நம்ம மோடிக்கு அலர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லை. நயனார் அதில் கோட்டை விட்டுட்டு போயிடலாம், தமிழிசை கோட்டை விட்டுட்டு போயிடலாம், சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் கோட்டை விட்டு போயிடலாம். ஜாதி பாசத்துல சிபி ராதாகிருஷ்ணன் கோட்டை விட்டுட்டு போயிடலாம். மதுரை ப்ரொஃபசர் அவர் கொஞ்சம் கரெக்டான ஆளு தான், பேராசிரியர் சீனிவாசன் அவரும் கோட்டை விட்டுட்டு போயிடலாம். நயனாருக்கு மெரிட்டையோ தமிழிசைக்கு மெரிட்டையோ நான் குறைச்சி சொல்லலை, யாரோட மெரிட்டையும் குறைச்சி சொல்லலை. அண்ணாமலை கோட்டை விட மாட்டார், தெளிவா சொல்றாரு. அப்ப நம்மளும் இவர் வந்து நாளைக்கு 20% பலத்துக்கு மேல இவர் ஆளா காட்டினோம்னா அவர் வந்து காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பார் 29ல். ஸோ இவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். கூட்டணின்னா உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம்? நீ 20 சீட் எடுத்த அதிமுக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது உளவங்கோட்டில் சீமான் நோட்டா கீழே போனார். அதே சீமானு கீழே நீங்க உளவங்கோட்டில் போயிட்டீங்க. விக்கிரவாண்டிலும் ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நின்னார் சீமான், உங்களால களத்தில் நிற்க முடியல. கன்னியாகுமரியில் சீமானு கீழே போனீங்க மக்களவையில். புதுச்சேரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல் ரெட்டலை அரியணை ஏற்றிய யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. அங்க உங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. நீங்க 4வது இடம் போனீங்க. இப்படியே சொல்லிட்டு போலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி தன் பலத்துக்குரிய சீட்டோட நிற்கணும். சும்மா பெருசா நீங்க ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ இல்லைங்கிறத உணர்ந்துட்டு பேசணும், ரொம்ப பெருசா பேசக்கூடாது. இதுதான் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உங்க இடம் இதுங்கிறத காட்டிட்டு போயிருக்காரு. இன்னும் சீட் ஷேரிங் முடியல, கூட்டணி ஆட்சி பற்றிய இது முடியல, கரெக்டா ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி 20% வச்சிருக்காரு, வேணும் விட்டுறக்கூடாது. ஆனா அளவு வேற எவ்வளவு கால்குலேட் பண்ணி தான் இது நடக்கும், துல்லியமா அளந்து தான் நடக்கும். அண்ணாமலை இதை அளந்து செயல்பட வைக்கல, அண்ணாமலை தெளிவா இருக்கிறார். அண்ணாமலை இதுல மிக தெளிவா இருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டார் அண்ணாமலை. அந்த 18% வாக்குல அண்ணாமலைக்கு எக்ஸ்க்ளூசிவா 5% ஓட்டு இருக்கு. 18% என்டிஏ ஓட்டுல அண்ணாமலைக்கு எக்ஸ்க்ளூசிவா 5% ஓட்டு இருக்கு. அவர் முகத்துக்கான ஓட்டு, அது மாற்றத்துக்காக அவர் உழைச்சி எடுத்த ஓட்டு, மோடியை முன்னிறுத்தி மாற்றத்துக்காக அவர் உழைச்சி எடுத்த ஓட்டு. பாஜகவை 5% கூடுதலா வளர்த்திருக்கிறாரு. அவர் முயற்சியில பாஜகவை 5% அண்ணாமலை கூடுதலா வளர்த்திருக்கிறார். சோ அண்ணாமலையும் விட்டுட்டு போக மாட்டாரு, நாங்களும் மோடி ஆமாறதுக்கு விட்டுட்டு போக மாட்டோம். வந்துட்டாரு, அந்த அளவு உயரத்துக்கு தக்க அவரை டீல் பண்ணுவோம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கைவிட்டு விட்டதா பாஜக? மோடியும் அமித்ஷாவும் ஏன் வந்து அவருக்கான முக்கியத்துவம் அளிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. தற்போது கூட நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அது என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓபிஎஸ் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார்.
ஸோ அப்படி இருந்தும் ஏன் வந்து பிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கல? பிஎம் அப்பாயின்மெண்ட் ஓபிஎஸ் கிடைக்காது என் போன்றவர்களுக்கு மிகவும் வருத்தம். அதில் மறைச்சு பேச ஒன்றும் இல்லை. ஓபிஎஸ் ஒற்றை தலைமையானதில் அதிமுக 13% வாக்கு அடி வாங்கியிருக்கு. இந்த 13% வாக்கும் ஓபிஎஸ் பின்னாடி இல்லை, ஓபிஎஸ் கையில் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் மேலே அபிமானம் கொண்டவங்க, பல சமூகத்தை சேர்ந்தவங்க, முதலியார்கள், பறையர்கள், அவங்க ஓட்டு எங்கேயும் போட்டிருக்கலாம். ஓட்டு கிராப்பர் எடப்பாடி பழனிசாமின்னு கருதி சீமானுக்கும் போட்டிருக்கலாம், என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ் இருக்க அணிக்கும் போட்டிருக்கலாம், திமுகவுக்கும் போட்டிருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் மீது சிம்பதி உள்ள ஓட்டர்ஸ் வந்து 13% தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஓட்டர்ஸோட மனநிலை என்டிஏக்கே எதிரான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காததில் தெரியுது. என்ன தவறு என்ன ஸ்லிப்புன்னு தெரியல, அது எதிர்காலத்திலாம் தெரிய வரும். ஏன்னா ஏசி சண்முகம் பார்க்குறாரு, ஒரு தொகுதியில் கேண்டிடேட்டாக நின்றவர். அப்படியே பாருங்கள், ஓபிஎஸும் ஒரு தொகுதியில் கேண்டிடேட்டாக நின்றவர் தான். முன்னாள் முதல்வர் ஜி.கே. வாசம் பார்க்குறாரு, முன்னாள் மத்திய அமைச்சர், நம்ம முத்திரை சமூக சகோதரர்கள் அண்ணன் தம்பி 2 வரும் கே செல்வகுமார் அவங்க பார்த்தாங்க. அது அவங்க பாஜகவோட இருக்காங்க, பார்க்குறாங்க, ஓகே. ஆனால் ஓபிஎஸ்க்கு தூத்துக்குடியிலையோ திருச்சியிலையோ ஒரு இது கொடுத்தா என்ன ஆயிருக்கும், அல்லது வழி அனுப்ப விதமாட்டு கூட ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே கொடுத்துருக்கலாமே. இது வந்து எல்லா முக்குளத்தூர் சமூக நண்பர்கள்லாம் என்கிட்ட ரொம்ப வேதனையை பரிமாறுறாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு வேதனை பரிமாறுங்க. வாட்ஸ்அப்லேயும் நிறைய எழுதுகிறாங்க, நியாயத்தை பேசுங்க சார், எந்த ஜாதின்னு பார்க்காம இதில் நீங்கள் இதில் நியாயத்தை பேசணும் ஓபிஎஸ்க்காகன்னெல்லாம் என்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சாங்க. என்டியூரன்ஸ் ஈஸியா ஒர்ச்சியூன் பொலிட்டிக்ஸ். ஓபிஎஸ் என்டியூரன்ஸில் உள்ளவர், பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓபிஎஸ்க்குன்னு ஒரு குட்வில் இருக்குது, சமூகத்தில் ஒரு ஆதரவு இருக்குது. அவரை 1%ன்னு அந்த ராம்நாட்டை மட்டும் வச்சு அவரை நம்ம மதிப்பிட முடியாது. அவரோட மதிப்பீடுங்கிறது பெருசு. பார்ப்போம் அவர் என்ன சூழலில் வாராரு. மதுரையில் மாநாடு பண்ணுறாரு, தன்னோட பலத்தை காட்டுறாரு. அந்த பலத்தை காட்டுறது அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அரசியலில் பலத்தை காட்டி தான் ஆகணும். அடுத்தபடியாக அவருக்கு அந்த வழக்கு ஒன்று இருக்குது. வழக்கு இருந்தாலும் தடை இல்லாமல் ரெட்டலையை இபிஎஸ் கொடுத்துட்ருக்காருங்கனால வழக்கு வந்து முடிவுக்கு வரலன்னு வைங்க, அப்போ ரெட்டலையில் எடப்பாடி கொடுக்கலாம். ஏன்னா வடக்கில் வந்து ரெட்டலை எடப்பாடி கொடுக்கறதுக்கு தடை ஒன்றும் இல்லை தேர்தல் ஆணையம். ஸோ அது ஒரு பிடிநிலை இருக்குது. மதுரை மாநாட்டில் அவருக்கு செல்வாக்கை காட்டுறது இன்னொரு பிடிநிலை. இந்த ரெண்டும் தான் அவரை நம்பி அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இல்லாமல் 2026 தேர்தலை வந்து அதிமுக பாஜக கூட்டணி சந்தித்தால் என்ன ஆகும் நினைக்கிறேன்? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வச்சு தான் அந்த ஓட்டு வந்தது, முக்குளத்தூர் ஓட்டு. அதைத்தான் அண்ணாமலை சொன்னார். முக்குளத்தூர் கையில் அதிமுக வந்துருன்னு சொல்லி தான் அவங்கள காட்டி தான் எடுத்தார். ஸோ எடப்பாடி சிஎம்னு சொன்னால் முக்குளத்தூர் ஏற்றுக்கிடுவாங்க நான் கருதலை. இன்னைக்கு பேராவூணிலிருந்து ஒருத்தர் பேசினார், 44 கிராமங்களுக்கு தலைவர். லட்சுமணனை தெரியும்னாரு, ஷியாமண்ணன் அங்கே ஏதோ தெரியும், ஷியாமண்ணனு தெரியும்னு சொன்னார். 44 கிராமங்களுக்கு தலைவர், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா 10.5 கடலூரில் எடப்பாடி கொடுப்பேன்னு சொன்னது தவறுங்கிறார். இது வலையர் சமூகம்லாம் பொங்குறாங்க. வலையர் சமூகம் என்கிட்ட பேசியிருக்காங்க. முக்குளத்தூர் சமூகம் கொஞ்சம் வைப்ரண்டாக போய் அதில் நிற்கிறாங்க. முக்குளத்தூர் சமூகத்தில் எம்பிசியில் இல்லாத பிசி முக்குளத்தூர்களும் அந்த எடப்பாடி அதை பேசினதுக்கு எதிராக இருக்காங்க. அதே மாதிரி வலையர்கள்லையும் பிசியில் இருக்கிற முத்திரையர்களும் வலையர்கள் எங்கள் சகோதரர்கள் தான், அவங்களுக்கு பாதிப்புனா நாங்கள் விட்டுற முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள முக்குளத்தூர் இஷ்யூ என்டிஏக்கு எடப்பாடிக்கு எதிராக பெரிய அளவில் இருக்குது. 10.5 அவர் ஆதரிக்கிறது ஒரு கோபம் அவங்களுக்கு. சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் 3 வரையும் அவர் அடித்ததெல்லாம் டானுங்கிற மாதிரி அடித்து தள்ளிட்டாருங்கிறதும் அவங்களுக்கு கோபம் இருக்குது. முக்குளத்தூர் கோபம் எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய அளவில் இருக்குது. இபிஎஸ் வந்து மோடி அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராகவே அறிவிக்கலை, அவர் வந்து இன்னுமே கன்சிடர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறீங்க. ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப இவருடைய சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு? உடனடியாக எந்த மாற்றம் வந்துடாது. வேலுமணிகிட்ட பிரதமர் கொஞ்சம் நெருக்கமாக பேசினார் பார்த்தீங்களா, அப்போ வேலுமணியை தெரியுது, நம்ம ஆளுன்னு தெரியுது. எடப்பாடி நம்பகத்தன்மையற்ற ஆளுன்னு புரியுது. வேலுமணி நம்ம ஆளுன்னு தெரியுது, எடப்பாடி நம்பகத்தன்மையற்ற ஆளுங்கிறதையும் புரியுது. அப்போ எஸ்பி வேலுமணிக்கு இபிஎஸ்ஸை விட மோடியிடம் வந்து அதிக செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? இபிஎஸ் தான் தலைவர், அவரை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தல் நடந்து அவருக்கு தான் 19.4% வாக்கு கிடைச்சிது.
பிரதமர் வேட்பாளர் எல்லாமே அந்த வாக்கு எடுத்தார். இந்த அளவு உயரத்துக்குள்ள வச்சு அவரை டீல் பண்ணுன்னு பார்ப்பேனே தவிர இந்த அளவு உயரம் அவருக்கு வந்துட்டாருங்கிறத நான் மறுத்துக்கிட்டு பேசினா நான் தவறாயிருவேன். பட் அங்கே வேலுமணி ஒரு பவர், சிவி சண்முகம் ஒரு பவர், கேபி முனுசாமி ஒரு பவர். மற்றபடி முக்குலத்தோரெலாம் அங்கே பவர் இல்லை. அவங்க ஏரியாவிலே ஓட்டு இல்லை. மதுரைக்குள்ளே அதைத்தான் அந்த மதுரை மகாத்மா என்கிட்ட சொன்னார், 20 லட்ச ரூபா தரேன், பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு இல்லை, மற்ற முக்குலத்தோர்கள்லாம் செல்வாக்குன்னு பேசிருங்கன்னார். அந்த மதன் அந்த ஒரு மோதிரம், நான் பேசினேயா, ஃபுல் வீடியோ போடியா, இன்னும் பேசுவேன், மோதிரம் வாங்குவேன், எதுக்கு வாங்கினேன்னு ஃபுல் வீடியோ போடியா, மோடிக்கு எதிரான எந்த இதுக்கும் நான் அட்வைசராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த மோதிரத்தை வாங்கினேன், போடியா மோதிரத்தை, அந்த ஃபுல் வீடியோ போடியா, அந்த மோதிரத்தை எதுக்கு வாங்கினேங்கிறது அது தெரியட்டு. அந்த இடத்துக்குள்ள நான் சொன்ன கருத்து இதுதான். இந்த எடப்பாடிக்குடைய முக்குலத்தோர்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, ஓபிஎஸ் செல்வாக்கு இல்லைன்னு பேசணும்னு என்கிட்ட சொன்னாங்க. இல்லைங்க, உண்மைக்கு புறமா நான் பேச முடியாதுன்னு அந்த வீடியோவிலே இருக்குது. ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக போட்டால் இதெல்லாம் தெரியும். அந்த மதுரை மகாத்மா யாருன்னு தெரியும், அந்த மதுரை மகாத்மா யாருன்னு தெரியும். ஓகே, இன்னைக்கு வந்து சிவி சண்முகத்துக்கு பேக்கிங் இருக்குது, கேபி முனுசாமிக்கு பேக்கிங் இருக்குது, அன்பழகனுக்கு தருமபுரியில் பேக்கிங் இருக்குது, மறக்க முடியாது. ஆனால் முக்குலத்தோர் தலைவர்கள் எடப்பாடி கூட இருக்கவங்களுக்கு யார் பேக்கிங் இருக்குது, யாருக்கு பேக்கிங் இருக்குது? திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு, ராமநாதத்தில் டெபாசிட் போயிட்டு, தேனியில் டெபாசிட் போயிட்டு, மதுரையில் 3வது போயிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு பேக்கிங் இருந்ததுன்னா இந்த இடத்துக்குள்ள டெபாசிட்டாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ நான் என்னோட கணிப்பும் நான் சொன்னது உண்மை தானே. முக்குலத்தோர் மத்தியில் நம்ம சசிகலாவுக்கு எதிர்தான், அதை நம்ம மறுக்க வரல. சசிகலா வீழ்த்தப்பட்டதுக்கு ஆர்டி டீம் முக்கிய காரணம். ஆர்டி இல்லை, நான் தான் முகம். பட்டு இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு அதில் பண்டாரியிலேருந்து ஜெய்ஸ்வால் அலுவாலியாவிலேருந்து நிறைய மக்கள் வந்து எங்களுக்காக அதில் உதவுனாங்க. ஐபி ஆஃபீஸர்ஸ் பலரும் உதவுனாங்க, பத்திரிகையாளர்கள், இங்கே உள்ள நாடார் டீம் முக்கிய தலைவர்கள் எல்லாமே உதவுனாங்க. பட் சசிகலா உயிர் இடத்துல இருக்கிறவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. அடுத்து அவங்க களத்துக்குள்ளே வரல, ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, சிம்பதி இருக்குது. அவங்க முக்குலத்தோரை ஒன்றிணைச்சது வந்து அதிகாரம் படுத்தினது வந்து ஜெயலலிதா கூட இருந்து சசிகலாங்கிற நன்றி உணர்வு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே சசிகலா மேலே இருக்குது. நிரூபிக்கப்படலைனாலும் இருக்குது. ஓபிஎஸ் அந்த கம்யூனிட்டியிலேருந்து முதல்வர் இடத்துக்கு வந்தவர், பிற சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு ஸ்டாலினுக்கு இணையான வாக்கு சதவீதத்தை அன்னைக்கு கருத்து கணிப்பில் பெற்றவர். தினகரன் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர். அதிமுக ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் இருந்து தன்னோட அறைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வர வச்சவர். ஸோ இந்த ஸ்டேச்சர் உள்ள 3 முக்குலத்தோரை மீறி எடப்பாடி கூட இருக்கக்கூடிய முக்குலத்தோருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருந்துட முடியும்? அதுவும் இப்போ 10.5 வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகமே வந்து கடலூரில் இவர் பேசுனதும் எடப்பாடி இதை பேசுனதும் கொதிக்கிறாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பயங்கரமான கூட்டம் கூடுது. எடப்பாடிக்கு கூட்டம் கூடுது, அதை நான் மறுக்க வரல. கூட்டங்கிறது கூட்டப்படாது தான், அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. நாகப்பட்டினத்தில் அவருக்கு ஒரு 27% வாக்கு இருக்குது, 27% வாக்கு இருக்குது, நான் மறுக்க வரல. அதே மாதிரி மயிலாடுதுறையில் 23% வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் தேமுதிக 17% வாக்கு எடுத்தாங்க. ஸோ ஒரு 20% வாக்குக்கு ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர் தான். அதில் அவர் ஜெயங்கொண்டம் தான், அவர் 42% வாக்கு இருக்குது ஜெயங்கொண்டத்தில். ஜெயங்கொண்டத்தில் பேசும்போது தான் அவர் என்டிஏல பாமக இருக்காங்க, பாமக அந்த கூட்டணிக்கு வரணும்னு ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த அந்த வன்னியர்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு யாரும் வாங்க, நான் காட்டி தரேன். அப்புறம் கடலூரில் பேசும்போது தான் அங்கே புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, இரட்டை இலை 2 வெற்றி சின்னம், அதிமுக தமிழக மக்களின் எண்ணம், இப்படியெல்லாம் இவனும் கத்தல. 10.5 கொடு 10.5 கொடுன்னு தான் கத்தனான். உடனே 10.5 தாரான்ட்டார். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் 10.5 கொடுத்ததுனால வந்த கூட்டம் தாங்கிறத அவர் ஒத்துக்கிறார். இதைத்தான் நான் சொன்னேன். ஊடகத்தில் திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் கருத்து பார்வையற்றவராட்டு, டேட்டா தெரியாம அல்லது தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கக்கூடியவங்களாட்டு பலரும் பேசுவாங்க. எனக்கு எப்பாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நான் சொல்லுவேன், சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இன்க்ளூடிங் தர்மபுரி, இங்க தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். பின்ன மு.க. ஸ்டாலின் ஜெயித்தாருன்னா கூட்டணி பலத்தில் ஜெயித்தாரு.
மு.க. ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். காரணம் 10.5 இல்ல, நாமக்கல்ல வன்னிய கவுண்டர் பிளஸ் வெள்ளாள கவுண்டர் அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. சோ இந்த உண்மைதான் இன்னைக்கு பயணத்துல வெளிப்படுது. மக்கள் எல்லாருமே விழிச்சுக்கிட்டான். வண்ணார் சமூகம் விழிச்சுக்கிட்டு, நாவிதர் சமூகம் விழிச்சுக்கிட்டு, குயவர் சமூகம் விழிச்சுக்கிட்டு, இந்த 3 சமூகத்தையும் ஏன் சொல்றோம்னா பரவலா வாழக்கூடிய சமூகங்கள் இந்த 3 வரும். சீமான் இவங்களை மதிக்கிறாரு. நார்வேல குயவர் சமூகத்தை 214 கேண்டிடேட்ல நார்வேல குயவர் சமூகத்தை போடுறாரு, கோயம்புத்தூர்ல வண்ணார் சமூகத்தை போடுறாரு, திருச்சியில நாவிதர் சமூகத்தை போடுறாரு. ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுத்து நடத்தாம இந்த சமூகங்களுக்கு அநீதி இழைச்சது நியாயமா? எடப்பாடியும் சி வி சண்முகமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பருவராஜ குல மீனவர், ஊராளி கவுண்டர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், வலையர், சேர்வை போன்ற சமூகங்களுக்கு அநீதி இழைச்சது நியாயமா? சோ இதெல்லாம் இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் எம்எல்ஏ ஆகணும், எடப்பாடியில தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும். இந்த 2 புள்ளிக்குள்ள இருந்தே அரசியலை பண்றார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி. நன்றி.